இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. நைட்டு தூங்கும்போதே சுதீக்ஷா சொல்லிட்டு தான் படுத்தாங்க. நைட்டு 3 மணி ஆனாலும் பரவாயில்ல, ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா என்னை எழுப்பி சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முடியல, தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு நியூஸை தான் போட்டு பார்த்தேன். செம்ம ஹாப்பிங்க. எப்படா சுதீக்ஷாவும் கீதிகாவும் எந்திரிப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க தான் நைட்லாம் ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நியூஸே பார்க்காத என் பொண்ணுங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நியூஸில் தாங்க உட்காந்துக்கிட்டாங்க. என்னடா இது, கார்ட்டூன் படம் பார்க்குறத விட ஆர்வமாக பார்த்துட்ருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்குமே விஜய் பற்றி தான் பேச்சு. விஜய் ஜெயிச்சிட்டாரு, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் கீதிகாக்கு ஒரே ஒரு வருத்தங்க. சீமான் யாருன்னே தெரியாது, ஆனால் சீமானுக்கு 0ன்னு இருந்ததில்ல. எனக்கு அவரை நினச்சா ஃபீலிங் பேடாக இருக்குது. அவர் 0 தான் வாங்கியிருக்காரு, யாருமே அவரை லைக் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சுதீக்ஷாவும் அப்படி தான் சூப்பர் ஹாப்பி. இன்றைக்கி சுதீக்ஷா ஸ்கூல்லையும் ப்ரெசிடெண்ட்டாக சுதீக்ஷா நின்றுருக்காங்க. அவங்களுக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு, என்ன ரிசல்ட்டு வரப்போகுது, விஜய் மாதிரி நானும் ஜெயிச்சிருவேனான்னு கேட்டுக்கிட்டே போயிருக்காங்க ஸ்கூலுக்கு.